பிரியன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. குறிப்பாக பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையன் பதவியை பறிச்சிருக்கிறாங்க. என்ன கதை ஓடிட்டு இருக்கு? அதாவது பழனிசாமியை பொறுத்த மட்டும் ஒரு கிளியர் மெசேஜை கன்வே பண்ணுறார். பார்ட்டியை பொறுத்த மட்டும் நான் எடுக்கிறதா முடிவு, பிரிஞ்சவங்க சேரணுன்ற மாதிரியான விஷயங்களை யாராவது பேசினாங்கன்னா அது கட்சிக்கு விரோதமாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயம். நான் அதில் ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவங்களை சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை. அதனால் யார் பேசினாலும் அது கட்சிக்கு விரோதமாக பேசுகிற மாதிரி கணக்கெடுத்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பேன்னு காமிக்கிறதுக்காக செங்கோட்டையன் பதவியை பறிச்சிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அமித்ஷாவே சொன்னாலும் நம்ம யார் சொன்னாலும் இல்லை, அதில் தெளிவாக இருக்கார். நான் வீக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஓட்டு விழாட்டியும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் பார்ட்டியில் நான் தான் சுப்ரீம், நான் நோட்டீஸ் கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை. நான் இப்போ நீக்கிட்டு நான் பொதுக்குழுவில் கூட ராட்டிஃபிகேஷன் வாங்கிப்பேன். அது வேறு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதனால் ஒற்றுமையை இன்றைக்கி செங்கோட்டையனை வலியுறுத்துறாரு. எத்தனை மாதங்களாக எல்லோரும் வலியுறுத்திட்டு இருக்காங்க. இது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. ஆனால் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்குமான பனிப்போர் வெடிச்சது நேற்று. ஆக்சுவலாக அதுக்கு 2 நாளே பனிப்போர் நேற்று வெடிச்சது. ஆக்சுவலாக ஓகே, அந்த பனிப்போர் வெடிச்சது கொஞ்சம் சாஃப்டாக பண்ணினார் முதல்ல அவர். இந்த சாஃப்டே நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த சாஃப்டாக பெடல் பண்ணுறதே நான் ஒத்துக்க மாட்டேன்னு எடப்பாடி நடவடிக்கை எடுத்துட்டார். திருப்பிரியன், இதற்கு முன்பு திரு செங்கோட்டையன் அவர்கள் இதே மாதிரி மௌனத்தை கலைச்சு பேசினார். அப்போது பாஜக தலைவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க, மத்திய நிதியமைச்சரை சந்திச்சாங்க, டெல்லி போனாங்க. செங்கோட்டையனே சொல்றாரு அவங்க அழைச்சாங்க, நாங்க போய் பார்த்தோம் அப்படின்னு. அப்புறம் இந்த முறை மௌனத்தை கலைத்த போது இதற்கு பின்னால யாரு இருக்கு அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருந்தது. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி திரு பழனிசாமி அவர்கள் கிளியர் மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னா இது யாராவது பின்னாடி இருக்காங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த தன்மை? இல்லை, அதாவது நீங்கள் சொன்ன முன்னாடி அவர் போய் செங்கோட்டையன் பார்த்தது அவரே செங்கோட்டையனே சொல்கிறார், நான் மட்டுமா பார்த்தேன், வேறு பலரும் போய் பார்த்தாங்கன்னு சொன்னார். அப்புறம் செங்கோட்டையனை அந்த சமயத்தில் பாஜக எதுக்காக பயன்படுத்தினாங்கன்னா கூட்டணிக்கு இவரை இழுக்கணுன்றதுக்காக பயன்படுத்தினாங்க. இல்லை கட்சியில் அதிமுகவில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும்னு அவரை கூட்டு பேசினாங்க. ஆக்சுவலாக அவருக்கும் உள்ள ஒரு முரண்பாடுகளை அது பயன்படுத்தி கொண்டு அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த சமயத்தில் அதை பண்ணாங்க. இவர் கூட்டணியில் போய் சேர்ந்துட்டார். அதோட அவங்க பர்பஸ், செங்கோட்டையன் பர்பஸ் முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் இப்போது அவர் அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தோடனே இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், யாத்திரைக்கு கூட ஆரம்பித்து வைக்கிறதுக்கு கூப்பிடல அவர். ஆக்சுவலாக அதே ஏரியாவில் தான் நடக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பெரிய இது அசம்பிளியில் வெளிநடப்பு பண்ணும்போது கூட செங்கோட்டையன் உட்கார்ந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு பேசிக்காத இருந்த சூழலில் பார்த்தோம். ஸோ 2 பேருக்கு நடுவில் அதுவும் கொங்கு பெல்ட்டில் அவர் ஒரு சீனியர் லீடராக இருக்கார். அவரை ஓரங்கட்டுறது, ஒரு சீனியர் நமக்கு மேலே இங்கே இருக்கார், அவர் என்றைக்குமே நமக்கு ஒரு பிரச்சனையாக இருப்பார்னு எடப்பாடி நினைக்கிறார். அதனால் அவரை கொஞ்சம் தள்ளியே வச்சுருந்தவர் ஒரேடியாக தள்ளி வச்சுட்டார். நேற்று செங்கோட்டையன் சாஃப்டாக டீல் பண்ணாலும் சரி, ஹார்டாக டீல் பண்ணாலும் சரி, அவருக்கு எடப்பாடி கொடுக்க நினைச்ச மரியாதை ஒன்று தான். அவர் ஓரங்கட்டுறது தான், கட்டம் கட்டுறது தான். அவர் பேசாமல் இருந்தால் கூட அவருக்கு இந்த வரப்போகிற எலெக்ஷன்ஸில் எம்எல்ஏ சீட் கிடச்சிருக்காது. ஓஹோ, அவர் அந்த அளவுக்கு டிசைட் பண்ணி வச்சுட்டார். எல்லாருமே சொன்னது பிரியன், திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு பெருசா யாரும் எதிர்வினை செய்ய வேண்டாம், மௌனமாக கடந்து போவார் அப்படின்ற மாதிரியும், திரு செங்கோட்டையன் ஒரு பெரிய ஒரு அணுகுண்டையே வீசிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் பேசப்பட்டது. ஆனால் இம்மீடியட்டா நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னா என்ன கணக்கு? எதுவும் செங்கோட்டையனால் எதுவும் வாக்கு வங்கி கணக்குல சேதாரம் வராது அப்படிலாம் அவர் யோசிக்கிறார். என்ன கணக்கோடு பழனிசாமி அவங்க? செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் கொங்கு மண்டலத்தில் அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க, குறிப்பாக ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருப்பாங்க. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாடு முழுக்க ஆங்காங்கே சில பேர் இந்த ஒற்றுமையை விரும்புகிறவங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, இவரை மாதிரி ஒரு சீனியரை நம்ம பக்கத்தில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் ரொம்ப இதாக நினைக்கிறார். ஏன்னா அவருடைய பார்வையில் அவர் ஒரு கட்சி விரோதமான செயலை செஞ்சிட்டார் அவர் நினைக்கிறார். அவர் போயிட்டு தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து போய் நிர்மலா சீதாராமன்லாம் பார்த்துட்டு வந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இவருக்கு ஏற்புடைய ஒரு செயல் கிடையாது. அதனால் இவரை பொறுத்த மட்டும் யார் கட்சிக்கு விரோதமாக கட்சிக்கு விரோதமாக இல்லை, அவருடைய விருப்பத்துக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலுமே அவங்க கட்சிக்கு விரோதமாக செயல்படுறதா நினைச்சு அவர் நீக்கிறதுன்னு ஒரு முடிவு அவர் கிளீனாக. அவர் விருப்பத்திற்கு விரோதம்னா ஒன்றிணைதல், எல்லாரும் ஒன்று சேரணுன்றத அவர் விரும்பல. பழனிசாமி அவர்கள் 26 வரைக்கும் ஒன்று சேர்க்க மாட்டார் சார். அவர் விரும்ப மாட்டார். ஏன்னா விரும்பினா அவருடைய பதவிக்கு ஆபத்து வரும்னு நினைக்கிறார். செங்கோட்டையன் ஓபிஎஸ்சியோ நீங்கள் சசிகலாவையோ மறுபடியும் கொண்டீங்கன்னா அவங்க இன்றைக்கில் எந்த கண்டிஷனும் வேண்டாம் நாங்கள் சேரணும்னா கூட ஒரு காலகட்டத்தில் அவங்க அவருக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓபிஎஸ்ஸை வெளில அமிச்சார். ஒரு உரையில் 2 வாட்கள் இருக்க முடியாதுன்ற மாதிரி அவர் ஒற்றை லீடராக எமர்ஜ் ஆகிறதுக்காக அவர் அனுப்பிச்சார் அவர் ஆக்சுவலாக. பட் செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் மறுபடியும் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் மறுபடியும் வரும்போது அவருக்கு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அவர் என்ன பண்ணுறாரு, குருவி மாதிரி சிறுக சிறுக எல்லாம் செல்வாக்கை சேர்த்து ஒற்றை லீடராக
எமர்ஜி ஆயிருக்கார். அதை வந்து அவர் விட்டு கொடுக்கறதுக்கு ரெடியா இல்லை. பார்ட்டி தோல்வியை சந்திச்சாலும் சரி, அது எப்படி போனாலும் சரி, நான் வந்து இதை விட்டு கொடுக்க மாட்டேன்றதுல அவர் தெளிவாக இருக்கார். அதனால வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுக்கிறார். அது வந்து அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் எடுக்கிறாரா இல்லை மூட நம்பிக்கையில் எடுக்கிறாரா இனிமேல் தான் தெரியும் நமக்கு. நம்ம அது பேசலாம். ஆனால் இன்னொன்று திரு பிரியன், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்று சேரணுன்றதை தொடர்ச்சியாக பலரும் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதை கடந்து தான் போனாங்க. ஓபிஎஸ் அவர்கள்லாம் அது காலம் கடந்து போயிடுச்சுன்னு தான் செய்தியாளர் சந்திப்பில் எல்லாம் பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கு திரு செங்கோட்டையன் சொல்றது கட்சி பதவியை பறிச்சுட்டாங்க அப்படின்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றார். அது எப்படி எதிர்பார்க்காம இருக்க முடியும்? பழனிசாமி அவர்கள் அவர் மதிப்பிட தவறிட்டாரா? இல்ல இந்த ரியாக்ஷன் வரும்னு அவர் எதிர்பார்க்கலையா? இல்லை, இன்னைக்கு அவர் பாடி லாங்குவேஜை பாருங்க, அவர் ஏமாற்றத்தில் இருக்கான்னு தெரியுது. இன்னைக்கு பாடி லாங்குவேஜ் பார்க்கும்போது, அவர் ஃபேஸ் வந்து பார்க்கும்போது அவருக்கு இது அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கு ஆக்சுவலாக. நேற்று காலையிலேயே வந்து எனக்கு நான் வேற சேனலில் பேசும்போது சொன்னேன், லெட்டர் ரெடியாக இருக்குன்னு சொன்னேன் ஆக்சுவலாக. அதனால வந்து ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு ஃபைட்டுக்கு, இவர் வந்து ஒரு ஃபைட்டுக்கு ரெடியாக இல்லை. இவர் ஆக்சுவலாக ஒரு ஃபைட்டிங் மூடில் ஆரம்பிச்சிருக்கணும். அந்த மோடில் போயிருக்கணும். இவர் ஃபைட்டிங் மோடில் போகாத சாஃப்ட் மோடில் போனார். இவர் அந்த சாஃப்ட் மோடு எந்த மோடில் நீங்கள் போனாலும் உங்களை வந்து எடப்பாடி கிட்ட சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் அதுக்கு நீங்கள் சண்டை போடுற மோடையே கையில் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை விட்டுட்டு, அதான் திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு. செங்கோட்டையன் சொல்லாத விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை பேசியிருக்கணும் ஆக்சுவலா. அதை விட்டுட்டார். இவர்கிட்ட மயிலே இறகு போடுன்னா போடாது. எடப்பாடி வந்து ஒத்துக்கவே மாட்டார். அவர் வந்து இனிமே யாரும் இவங்க பிரிஞ்சு போனவங்க யார் சேரதையும் ஒத்துக்க மாட்டார். அதனால வந்து சண்டை போடுற மூட கையில் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எப்படி பார்ட்டி அவர் நடத்துறாரு, யாரையும் கன்சல்ட் பண்ணாத எப்படி நடத்துறாரு, எம்ஜிஆர் ஜெயலலிதா எப்படி நடத்தினாங்க, அவங்க அதிருப்தியாளர்கள் எப்படி சமாளிச்சாங்க, அப்படி செல்வாக்கு மிக்க தலைவர்கள் எப்படி சமாளிச்சாங்க, அதெல்லாம் ஓகே அவர் சொன்னார், ரைட்டு, கரெக்ட். ஆனால் அவர்கள் சொல்றாங்க இந்த பழைய கதையெல்லாம் விடுங்கன்றாங்க. பழைய கதையெல்லாம் பேசாதீங்க, புதுக்கதைக்கு வாங்க. புதுக்கதையிலேயே எடப்பாடி எப்படி பார்ட்டியை நடத்துறாருன்னு சொல்லலாம்ல, நீங்க பேசலாம். உங்களை எப்படி அலட்சியப்படுத்தினா என்ன எதுன்னு சொல்லலாம் இல்லையா? அவர் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகல. நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் உங்களை வந்து வெளியில கட்ட போறாரு தெரிஞ்ச பிறகு நீங்க ஃபைட்டிங் மோடியே எடுக்க வேண்டியது தானே. அதுதான் வாய்ப்பு, அதுதான் நீங்க எடுத்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டீங்க ஆக்சுவலா.